பைக் ஷோரூமுக்கு பைக் பார்க்கலான்னு போயிருந்தோம். சும்மா வீடியோ எடுக்கணும்லாம் எந்த இன்டென்ஷனும் இல்ல. சும்மா பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். ஆனா, அந்த பைக்க பார்த்ததும் எனக்கு இது மட்டும் தான் தோணுச்சு. அத பார்க்கும்போது எனக்கு பைக் மாரியே தோணவே இல்ல. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரியேச்சர் மாரி தான் தோணுச்சு. அந்த பைக்கோட ஹெட்லைட்ட பார்க்கும்போது ஏதோ 2 கண்ணு வச்சுட்டு, அந்த பக்கத்துல உள்ள இதெல்லாம் ஒரு கொம்பு மாரி தெரிஞ்சுச்சு. அது இந்த பைக்கோட ஸ்ட்ரக்சரே பார்க்கும்போது ஒரு எரும மாடு மாரி இருந்துச்சு. இந்த சினிமா டயலாக்ஸ்லாம் வரும்ல. யமன் வந்து எரும மாடுல உட்காந்து வருவாரு அந்த மாரிலாம். அந்த மாரி இருந்துச்சு அந்த பைக்க பார்க்கும்போதே. அதுல அந்த சீட்டுக்கு பின்னாடி வேற 2 கொம்பு மாரி வேற குடுத்துருக்காங்க. அத மேபி அத நெனச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெர்ல. எனக்கு பார்க்கும்போது அத பைக் மாரியே எனக்கு தோணவே இல்ல. இந்த சீட்ட மட்டும் தனியா அந்த பேக்ல குடுத்துருக்காங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு என் பின்னாடி உள்ளவங்க விழுந்துறாத மாரி ஒண்ணு வச்சிருந்திருக்கலாம். 2 பேர் உட்கார்றதுக்கு தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த ஃபேமிலி மேன்லாம் வந்து இந்த பைக்க வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு, குழந்தைய நடுவுல வச்சுக்கிட்டு போம்போது, பின்னாடி உள்ளவங்க ஷூரா விழுந்துருவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சீட்டாச்சும் வச்சிருந்திருக்கலாம். மேல வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி இருக்குது பேக் சீட்ல. ஒவ்வொரு மாடல் பைக்கையும் பார்த்துட்டு லாஸ்ட்டா ஒரு ஒத்த கண்ணன் பைக் ஒண்ணு பார்த்தேன். அதுதான் வந்து அட்வென்ச்சர் பைக்காம். அத பார்த்தோனே இன்னும் கொஞ்சம் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அது வந்து ஒரு கண்ணு மட்டும் வச்சுட்டு இருக்கிற மாரி இருந்துச்சு அந்த பைக் பார்க்கும்போது. அதுலயும் அதே மாரி தான் பின்னாடி கொம்பு மாரி வச்சிருந்தாங்க. உங்க யாருக்கெல்லாம் இந்த பைக் ரொம்ப பிடிக்குமோ, அவங்க என்ன திட்டாதீங்க. எனக்கு அப்படிதான் தோணுது பார்க்கும்போது. எனக்கு மட்டும் தான் அது எரும மாடு மாரி, இல்ல வேற ஒரு கிரியேச்சர் மாரி தெரியுதா? இல்ல வேற யார் யார் கண்ணுக்குலாம் அந்த மாரி தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.